டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் நண்பர்களே, பிரம்ம சமாஜத்தின் பிளவுகள் அப்படின்ற தலைப்பில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் வெறும் 2 நிமிஷத்தில் ரிவிஷன் செய்யலாம். வெல்கம் டு ஸ்வஸ்திக். தேவேந்திரநாத் தாகூர் இவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. சமுதாயத்தில் மெதுவான மாற்றங்களை விரும்பினார். ஆனால் 1857 இந்த அமைப்பில் இணைந்த கேசவ் சந்திர சென் மற்றும் இளைஞர்கள் தீவிரமான வேகமான மாற்றங்களை விரும்பினர். இந்த இரு வேறு கொள்கைகளுக்கு தான் இந்த பிளவுக்கு காரணம். தேர்வு நோக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான ஆண்டு 1866. இந்த ஆண்டில் தான் பிரம்ம சமாஜத்தில் முதல் பிளவு ஏற்படுது. கேசவ் சந்திர சென் பிரிந்து சென்று இந்திய பிரம்ம சமாஜம் என்ற புதிய அமைப்பை தோற்றுவித்தார். ஸோ இந்திய பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேசவ் சந்திர சென் 1866. இதன் பிறகு தேவேந்திரநாத் தாகூருடைய பழைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சாதாரண சமாஜ் அப்படின்றது அது எப்போது உருவானது, ஏன் உருவானது அப்படின்றது தான். இந்திய பிரம்ம சமாஜம் குழந்தை திருமணத்தை கடுமையாக எதிர்த்தது. ஆனால் அதன் தலைவரான கேசவ் சந்திர சென் தனது 14 வயது மகளை ஒரு இந்திய இளவரசருக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த முரண்பாட்டால் அதிருப்தி அடைந்த உறுப்பினர்கள் அவரிடமிருந்து பிரிந்து சாதாரண சமாஜ் அப்படின்ற அமைப்பை நிறுவினாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 1866 பிளவு ஆதி பிரம்ம சமாஜம் மற்றும் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சது. அடுத்த பிளவுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சமாஜ். ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உடனே ஒரு லைக் பண்ணிவிட்டு போட்டித் தேர்வுக்கு படிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல குயிக் ரிவிஷன் வீடியோக்களுக்கு நம்ம ஸ்வஸ்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும், அப்புறம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜம், அது 2 வீடியோவையும் பார்த்துடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.